ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்னோ லெப்பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமலை பற்றி தான். ஜென்ரலாக அவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனிமலுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அப்படி என்னதான் இந்த ஸ்னோ லெப்பார்டை பற்றின விஷயங்கள் இருக்குது, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, அது எப்படிலாம் பிஹேவ் பண்ணும் அப்படின்றத நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க, வெயிட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இந்த ஸ்னோ லெப்பார்டுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா இது ஒரு என்டாஞ்சர்ட் டைப் ஆஃப் ஸ்பீஷிஸ். ஸோ கடந்த ஒரு சில வீடியோஸாக நம்ம வந்து என்டாஞ்சர்ட் ஸ்பீஷிஸை பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா. என்டாஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சில விலங்கின வகைகள் வந்து இப்போதைக்கு உலகத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் இல்லாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட அனிமல் டைப்பை தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா என்டாஞ்சர்ட் ஸ்பீஷிஸ். ஸோ அது அனிமல்ஸ் மட்டும் கிடையாது, பிளான்ஸாக இருக்கலாம், இல்லை ஹெர்ப்ஸாக இருக்கலாம். ஸோ எந்த டைப் ஆஃப் லிவிங் ஆர்கானிசமாகவும் இருந்தாலும் சரி, அதை நம்ம என்டாஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்னோ லெப்பார்டும் ஒரு டைப் ஆஃப் என்டாஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் தான். ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக ஒரு கேட் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு டைப் ஆஃப் அனிமல் தான் இந்த ஸ்னோ லெப்பார்ட். ஸோ பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது கண்டிப்பாக ஸ்னோவில் தான் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் இந்த ஸ்னோ லெப்பர்ட் அவைலபிளாக இருக்குது. அதுவும் எவ்வளோ அப்படின்னா 10,000 மட்டும்தான் அவைலபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது இந்தியாக்குள்ளே மட்டும் கிடையாது, ஒருவேளை ஸ்னோ லெப்பர்ட்ஸ் உலகம் ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணாலும் அது மினிமம் 10,000க்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிசர்ச்சர்ஸ். நெக்ஸ்ட் விஷயம், ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி சென்ட்ரல் அண்ட் சவுத் ஏஷியா அப்படிப்பட்ட பகுதிகளில் தான் இந்த டைப் ஆஃப் ஸ்னோ லெப்பார்ட் வாடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாலையும் இந்த டைப் ஆஃப் ஸ்னோ லெப்பார்ட் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஆனால் ரொம்ப நார்த் சைடில் தான் இது நம்மளால பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஒரு கார்னிவோரஸ் டைப் ஆஃப் அனிமல். கார்னிவோரஸ் அனிமல் அப்படின்னா என்ன அப்படின்னா, வேட்டையாடி ஃப்ளஷ் அது மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் சாப்பிடக்கூடிய அனிமல் டைப்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்னிவோரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஸ்னோவில் வாழுதுன்றனால கண்டிப்பாக அந்த இடத்துல டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இல்லையா. அதனால இது 3000லேருந்து 4000 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆல்டிடியூட்ஸில் தான் வாழும் அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதோடைய வெயிட், ஆவரேஜ் வெயிட் என்ன இருக்கும் அப்படின்னா 22லேருந்து 55 kgs வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு க்ரோன் அடல்ட் வந்து மேக்ஸிமம் 65 kgs கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் சாதாரணமாக பார்க்கக்கூடிய டைகரோ இல்லை சீட்டா வகையோ சார்ந்தது கிடையாது. ஸோ அதனால தான் இதோடைய வெயிட் வந்து ஓரளவு கம்மியாகவே இருக்குது. இந்த பர்டிகுலர் ஸ்னோ லெப்பார்ட் என்டாஞ்சர்ட் ஸ்பீஷிஸாக வரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதை இல்லீகலாக வேட்டையாடுறதும் அதே மாதிரி இது இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை நம்ம எடுத்துக்கிறனாலையும் இது வந்து என்டாஞ்சர்ட் ஸ்பீஷிஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இது வாழ்கிற இடத்த நம்ம போய் அழிக்கும் போது அது நம்மளை அட்டாக் பண்ண வர நேரத்தில் இல்லீகலாக அதை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அதோடைய ஃப்ளெஷ்ஷுக்காக அதை கொண்டுடுறாங்க. ஸோ அதனால தான் இது ஒரு என்டாஞ்சர்ட் டைப் ஆஃப் ஸ்பீஷிஸ் லிஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்னோ லெப்பார்டு இருக்குது. இப்போ இதை பற்றின ஒரு சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா, இது ஸ்னோவில் வாழுது அப்படின்றனால அந்த டெம்பரேச்சரை இது வந்து தாங்கிக்கணும் இல்லையா. அதனால இதோடைய ஃபர்ன்றது ரொம்ப திக்காக இருக்கும் அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ மினிமம் 5 சென்டிமீட்டர்லேருந்து மேக்ஸிமம் 12 சென்டிமீட்டர் வரைக்கும் இதோடைய ஃபர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இதோடைய மெயின் ஸ்பெஷாலிட்டியே. இந்த ஸ்னோ லெப்பார்ட் வகையில் ஃபீமேலோடைய ப்ரெக்னன்சி பீரியட் என்னவா இருக்கும் அப்படின்னா 90லேருந்து 100 டேஸ்க்குள்ளே இருக்குன்றாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக 3.5 மந்த்ஸ் தான் இதோடைய ப்ரெக்னன்சி பீரியடாக இருக்கும். இதோடைய லைஃப் ஸ்பேன் எவ்வளோ அப்படின்னா 15 இயர்ஸ்லேருந்து 18 இயர்ஸ் வரைக்கும் தான் வாழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாகவே இது வந்து ஒரு 6 இயர்ஸ் இல்லை 7 இயர்ஸ்லேயே ஒரு அடல்ட் ஏஜுக்கு கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி இதோடைய க்ரோத்தும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஃபுட்டை வந்து எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா, இது வந்து வேட்டையாடி தான் இதோட உணவை எல்லாமே சாப்பிடும். ஸோ அதனால தான் இது ஒரு கார்னிவோரஸ் டைப் ஆஃப் அனிமலும் நம்ம சொன்னோம் இல்லையா. வேட்டையாடக்கூடிய விலங்கை கிட்டத்தட்ட 300 மீட்டர் வரைக்கும் அது துரத்திட்டு போகும்னு சொல்கிறாங்க. 300 மீட்டருக்கு மேலே ஒரு வேளை அது கிடைக்கல அப்படின்னா அது திரும்பியும் பின்வாங்கிட்டோம்னு சொல்கிறாங்க.
ஸோ அந்த 300 மீட்டர் வரைக்கும் இதனால் முடிஞ்ச பாசிபிள் வேஸ் வரைக்கும் எல்லாத்துலேயுமே அந்த விலங்கை கொன்றதுக்கு ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோடைய பைனாமியல் நேம். ஒரு சில பைனாமியல் நேம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இது ஓரளவு மீடியமாக இருக்குது. இதோடைய பைனாமியல் நேம் என்ன அப்படின்னா பேந்தரா அன்சியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் பேந்தர் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும் இதில் இருந்து. இதோடைய டயட் லிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இது வேட்டையாடி சாப்பிடுன்னு சொன்னேன் இல்லையா, அதே போல் ஒருவேளை ஏற்கனவே வேட்டையாடப்பட்டு அழுகி போன சில உடம்புகள் இருக்கும் இல்லையா, அனிமல்ஸோட பாடிஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் ஸ்னோ லெப்பர்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து ஒயிட்டிஷ் கிரே கலரில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்னோவில் இது இருக்கும் போது இது இருக்கிற இடமே மற்ற அனிமல்ஸுக்கு தெரியாது, அவ்வளோ சைலண்ட்டாக வேட்டையாடும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் ஸ்னோ லெப்பார்டை பற்றின ஒரு சில விஷயங்களும் ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் என்னென்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்பொழுதும் சொல்கிற மாதிரி இந்த ஸ்னோ லெப்பர்டும் ஒரு என்டாஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் தான். ஒருவேளை நீங்கள் யாராவது இதை வேட்டையாடுறதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இதே போல் இன்னும் நிறையா அனிமல்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.